2008 என்னோடய படிப்பை முடிச்சுட்டு நான் ஒரு நாள் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து நைட்டு 10 மணிக்கு அவசரமாக டிவிஎஸ் 50 எடுத்துகிட்டு ஓடுனார். ஏங்க மாமா அவசரமாக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி ஆற்றுல மோட்ரு எடுத்து விடணும், கரண்ட்டு இப்போ தான் வந்தது, அதனால் நான் போய் எடுத்துவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. சரி, இது வந்து நம்ம விவசாயத்தில் இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, டே அண்ட் நைட்டு போய் மோட்ரு ஆன் பண்ணுற கூட அவ்வளோ சீக்கிரம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து என் நண்பர் குமார்ட்டையும் நல்ல சோதட்டையும் சொன்னேன். இது மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகள்லாம், நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஏதாவது நம்ம ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப தான் வந்து அப்போ தான் நம்ம செல்ஃபோனெல்லாம் வந்த புதுசுங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மிஸ்டு கால் மூலிமா ஒரு மோட்டரை வந்து ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்தணும். அப்போ தான் வந்து 2010 இந்த மொபிடெக் அப்படின்னு ஒரு பேர் வச்சு நாங்கள் வந்து அப்படியே தொழில் பண்ண ஆரம்பித்தோம். இந்த நீர்க்காப்போம் அப்படிங்கிறது எதுக்காக நாங்கள் உருவாக்கி இந்த 3வது முறையாக இங்கே அவினாசியில் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னா, தொழிலையும் தாண்டி நாங்கள் வந்து தினமும் பல விவசாயிகளை பார்த்துட்ருக்குறோங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத், அதை தாண்டி மலேசியா, அசர்பைஜான், டர்க்கி, இஸ்ரேல், இது மாதிரி நாட்டிலையும் நம்ம கருவிகளை விற்றுட்ருக்கோம். எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ இந்திய விவசாயிகிட்ட இருக்கிற விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த தண்ணி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இலவச மின்சாரம் அப்படிங்கிறதுனால தண்ணியை எவ்வளோ தூரம் வந்து உறிஞ்ச முடியுமோ அந்தளவுக்கு உறிஞ்சிகிட்ருக்குறோம். உதாரணத்துக்கு அவினாசியில் 100 லிட்டர் தண்ணியை நாம் பூமிக்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 98 லிட்டர் தண்ணியை நாம் வந்து வெளியில் எடுத்துகிட்ருக்குறோங்க. இப்போது இது ஒரு சராசரியான புள்ளி விவரத்தோடு சொல்கிறோம். அப்போது நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம ரீசார்ஜே பண்ணுறது கிடையாது. இப்போ இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டமெல்லாம் வந்தங்காட்டி தான் ஒரு சில அளவுக்கு நம்மளுக்கு 1200 அடிங்கிறது இன்றைக்கி ஒரு 600 அடி அளவுக்கு வந்து சேர்ந்துருக்குது. அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் நானும் சேகரும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பல விவசாயிகளை போய் பார்க்குறோம், இந்த ஆட்டோமேஷன் மட்டும் பண்ணால் பத்தாது, அதை தாண்டி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், எவ்வளவு தண்ணி வந்து பயிர்களுக்கு கொடுக்கணும், எப்போ தேவைப்படுறப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் வந்து ஓகே, நம்ம ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் மாதம் ஒவ்வொரு ஊரில் போய் நம்மளால் முயன்ற எத்தனை விவசாயிகளை வர வைக்க முடியுமோ வர வச்சு அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லித்தான் இது ஒரு சின்ன சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில் நாங்கள் இந்த பணியை ஆரம்பிச்சிருக்கோங்க. எங்களோட இதுக்காக வந்து இவ்வளோ தூரம் உறுதியாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இஸ்ரேலில் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அசர்பைஜான் கூட போயிட்டு வந்தாருங்க. அங்கெல்லாம் வந்து தண்ணியை வந்து அவ்வளவு தூரம் ரொம்ப சேமித்து தான் வந்து விவசாயமே பண்ணுறாங்க. இஸ்ரேலில் வந்து தண்ணி வெளியில் மரத்துக்கு வெளியில் தண்ணி நின்றுதா அப்படின்னா அந்த தோட்ட உரிமையாளர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அத்தனையுமே நீங்கள் விவசாயம் பண்ணுறதே 100% ஒன்று தெளிப்பு நீர், இல்லைன்னா சொட்டு நீர் தான். தெளிப்பு நீர் கூட அவங்க அதிகமாக பயன்படுத்துறதில்ல, சொட்டு நீர் மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஒரு சொட்டு தண்ணி கூட பூமியில் கண்ணுக்கு வெளியில் தெரியக்கூடாதுங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தென்னை மரத்துக்கு வட்டப்பாத்தி கட்டி 300 லிட்டர் 400 லிட்டர் தண்ணி கொடுத்துட்ருக்குறோம். கண்டிப்பாக அது தேவையே கிடையாது. நாம் எப்படி ஒரு மனிதன் 3 வேளை ஒரு நாளைக்கு பசி எடுத்தால் சாப்பிட்றோமோ அதே மாதிரி அந்த மரத்துக்கும் வந்து அதுக்கு தேவையான தண்ணியை டெய்லியும் கொடுத்தா போதும். இப்போ தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து அவர் சார் வந்து சொன்னார், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ந்த நாட்டு தென்னை மரத்துக்கு 100லிருந்து 120 லிட்டர் தண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வாரத்தில் 3 நாள் இல்லை 2 நாள் 600 லிட்டர் 700 லிட்டர் தண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த வேறு பகுதிக்கு கீழே போய் லீச் அவுட் ஆகி தேவையில்லாத மண்ணோட மண்ணாக தான் போகும். உதாரணத்துக்குங்க, இப்போ மகாராஷ்டிராலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தையே ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. அங்கே விளையிற திராட்சைகள் வந்து 95% வந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து சிறந்த நீர் மேலாண்மையும் பண்ணுறாங்க, உர மேலாண்மையும் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி சாப்பிட்ற பயிர்களில் எந்த அளவுக்கு வந்து உரத்தை அதிகப்படுத்தி அதில் விஷத்தன்மையை ஏற்றி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அங்கே மகாராஷ்டிராவில் அந்த பண்ணுற விவசாயத்துலிங்க உரம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுங்கிறத முதற்கொண்டு டோசேஜ் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. தேவையான தண்ணியை வந்து மிச்சப்படுத்தி இது மாதிரி தொழில்நுட்பத்தையெல்லாம் பயன்படுத்தி அங்கே தோட்டத்திலேயே வந்து அங்கே பையர்ஸ் வந்து
திராட்சைகளை வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த ஈகோ சிஸ்டத்தை வளர்த்தி வச்சுருக்காங்க. சார் சொன்ன மாதிரி அவினாஷ் அத்திக்கடவு திட்டம் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்த பகுதியெல்லாம் எப்போவோ வறட்சியாக இருக்குங்க. நம்மளாம் தாங்கியிருக்கவே முடியாது. இப்போ வந்து அடுத்த ஃபேஸ்க்கு வந்து கவர்மெண்ட் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி இப்போ வந்து இனி வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு டேம் கட்டுறக்கோ ஒரு ரிசர்வாயர் கட்டி இனி வாய்க்கால் மூலிமா தண்ணி கொண்டுட்டு வந்து விவசாயத்துக்கு கொடுக்கறதுக்கான ஐடியாவே சுத்தமாக கிடையாதுங்க. மாடர்னைசேஷன் ஆஃப் கமாண்ட் ஏரியா டெவலப்மெண்ட் ஜல்சக்தி டிபார்ட்மெண்ட் மூலிமா இனி வந்து நம்ம எப்படி வீட்டுக்கு குடிநீர் வந்து குழாய் மூலிமா வருதோ அதே மாதிரி விவசாய தோட்டத்துக்கு வந்து குழாய் மூலிமா தண்ணியை கொடுக்கறதுக்கான முயற்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த இது இல்லை. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒரிசா, குஜராத், ஒரிசாலாம் நம்ம ரொம்ப பின்தங்கிய மாநிலம் நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தோட்டத்துக்கும் 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் தண்ணி விவசாயத்துக்குன்னு தண்ணி வந்து போய் சேர்ந்துருச்சு. இன்னும் நம்ம தான் பின்தங்கி இருந்துகிட்ருக்குறோம் அந்த நிலைமையில் பார்க்குறப்போ. அப்போது இப்போ கூட பல்லடம் எக்ஸ்டென்ஷன் கேனல்னு சொல்லிட்டு ஒரு 4000 ஏக்கரை வந்து ஒரு பரிச்சாத்த முறையில் முயற்சி பண்ணுறாங்க. சூயிஸ்லேருந்து தண்ணியை எடுத்து உங்கள் தோட்டத்துக்கே வந்து ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் இல்லை 16 மணி நேரம் தண்ணியை கொடுக்க போகிறாங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பண்ணை குட்டைகளெல்லாம் சேமித்து அதில் வந்து நீங்கள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டிப்பாக வந்து மிச்சப்படுத்த முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் நீங்கள் சொல்கிற அவர் சொன்ன மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 குடம் தண்ணி கொண்டுட்டு வந்து சேர்த்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது வீட்டுக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. எத்தனை லிட்டர் தண்ணி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிற தொழில்நுட்பம் வரைக்கும் இன்றைக்கி வந்தாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் உங்கள் தோட்டத்தில் இருக்கிற பயிரோட தன்மை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் பார்த்துக்கலாம். அந்த மண்ணில் ஈரப்பதம் இருக்கா, செடி நல்ல செழிப்பாக இருக்குதா, ஏதாவது நோய் தாக்குதல் அடுத்த 2 மாதத்தில் வரப்போகுதா, அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுங்க. இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத விவசாயியே இன்றைக்கி கிடையாது இந்தியாவில் சொல்லப்போனால். உங்கள் தோட்டத்தில் எவ்வளோ மழை பேஞ்சிருக்குது, இன்னும் அடுத்த 4 நாளில் எவ்வளோ மழை வரும், இது மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் நாளைக்கு மழை வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சதுன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருந்துட்டு நீங்கள் இன்றைக்கி தண்ணி கட்ட வேண்டியதில்லை. இல்லைன்னா அதை குறைச்சி கட்டிக்கலாம். 10 லிட்டர் கொடுக்குற இடத்துல 2 லிட்டர் கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுங்க. அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம கொண்டுட்டு போய் சேர்த்த வேண்டியது பணங்காசு கிடையாதுங்க. பணங்காசு நீங்கள் எப்படி வேணாலும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் டேபிள் பாருங்கள், தண்ணி தான் வச்சுருக்கோம். இப்போ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி வரப்போ தண்ணி தான் குடிச்சிட்டு வரேன். நல்லது கெட்டது போங்க, கல்யாணம் பெரிய காரியம் எது போனாலும் தேவை தண்ணி வேன் தான் வந்து நிற்கிது. இன்றைக்கி அதையே அடைச்சி விற்கிற அளவுக்கு நம்ம போயாச்சுங்க. அடுத்த தலைமுறையினருக்கு இன்றைக்கி நாங்கள் நிறைய பக்கம் ஸ்டால் போட போகிறோம். பார்க்க போனால் நீங்கள் சென்னையிலேருந்து வர குழந்தைங்க அது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் நெல் எங்கேருந்து வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு ஒரு டூரிசம், அக்ரி டூரிசம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம மாற்றி அடுத்த தலைமுறையினருக்கு நீரோட முக்கியம் என்ன, அதை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி கொண்டுட்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம முழு முயற்சியாக இருக்கணுங்க. இதை நாங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்திகிட்டே தான் இருப்போம். வருஷத்தில் 12 ஈவெண்ட் நடத்தலான்னு சொல்லி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு விழிப்புணர்வை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்த முடியுமோ சேர்த்தலான்னு சொல்லி தான் ஒரு முயற்சியை எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒத்துழைப்பு கொடுத்து வந்த அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. இது வந்து உண்மையாக ஒரு விளம்பரமோ அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய நீரை வந்து கொடுத்துட்டு போகலான்னு தான் சொல்லி இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னோடய பேர் தனசேகர். நான் முபிடெக்கில் பார்த்திங்க அப்படின்னா கடந்த 16 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த 16 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டம் எல்லா இடத்துக்கு போயிருக்கிறோம். அது இல்லாத ஒரு 4-5 கண்ட்ரிக்கு போயிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை பற்றி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1970 அதான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரிப்பு கொண்டு வந்தாங்க. அது எங்கேன்னு பார்த்திங்கன்னா குஜராத் அண்டு மகாராஷ்டிரா ஏரியாவில் அதிகமாக வந்து தண்ணி செலவு அதிகமாக இருக்குது, தண்ணி செலவை குறைக்கலாம், எப்படி உற்பத்தி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா 1970 100 ஏக்கரா 150 ஏக்கரா தான் ட்ரையல் பார்த்தாங்க. ஆனால் அந்த ட்ரையல் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கே பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த 10 வருஷம் ஆனது விளைவில் தான் பார்த்திங்கன்னா இப்போது அதிக ட்ரிப்பு கம்பெனி இருக்கிறது பார்த்திங்கன்னா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா ஏரியாவில் தான் இருக்கும். ஏன்னா ட்ரிப்பு ஃபஸ்ட்டு கொண்டு வர ஏரியாவில் கம்பெனி வரும்போது அடுத்தடுத்த தேவைகளுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துறதுக்கோசரம் கம்பெனி வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1980 ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதிக ஏரியா கொண்டு போகலாம், எப்படி விவசாயிகளை வந்து
நடைநீராக இருக்கிறத சொட்டு நீராக பண்ணலாம் அப்படிங்கிற விதமாக சப்சிடி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு இந்தியாவில் ட்ரிப்பு டெக்னாலஜிக்கு முன்னெடுக்கிறார். ஒரு விதத்தை முன்னெடுத்து அவர் தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சு ட்ரிப்பை வந்து அதிகப்படியான விவசாயிகளை நீரை தேவையை குறைக்கிறதுக்கு மகசூல் அதிகப்படுத்துறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1980 ஸ்டார்ட் பண்ணது தான் வந்து மைக்ரோ இரிகேஷன் சிஸ்டம் சப்சிடி அந்த சப்சிடின்னு கொண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா சப்சிடி வழியாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 27% தான். இத்தனை டெக்னாலஜி கொண்டு வந்தாலும் 27% தான் வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் பாசனம் அமைச்சிருக்கிறாங்க. மீதி இன்னும் பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசனம் அமைக்கலை. என்ன காரணம் அப்படின்னா தண்ணி அதிகமாக கிடைக்கிது, நான் ஏன் சொட்டு நீருக்கு போகணும், நல்லா பாஞ்சிட்டு இருக்குது, என்னோட தோட்டத்தில் பாயுது, எல்லாமே என்னென்னா என்னோடது மட்டும் தான் பார்க்குறீங்க, பொது நலமாக இல்லை. நம்ம அவினாசி ஏரியா இந்த நம்ம கொங்கு பெல்ட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா தென்னை, வாழை, மஞ்சள், காய்கறிகள், பாக்கு இது மாதிரி பயன்படுத்துகிறீங்க. உதாரணத்துக்கு பார்க்கும்போது தென்னைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஷாக்கிங் நியூஸாக இருக்கும். தென்னைக்கு பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக சொட்டு நீர் இல்லாமல் நடைமுறையில் கட்டுறது பார்த்திங்கன்னா பாத்தி கட்டி ரிங் பாத்தி கட்டி கட்டுறீங்க. ஒரு மரத்துக்கு 150 லிட்டர் டு 300 லிட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம உதாரணத்துக்கு 300 லிட்டர்னு எடுத்துக்கோ. 300 லிட்டர் தண்ணி நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 300 லிட்டர் 365 நாளைக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 70 லட்சம் லிட்டர் தண்ணி கொடுப்பீங்க ஒரு ஏக்கராவுக்கு மட்டும். அந்த 70 லட்சம் லிட்டருக்கு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தான் காசு இல்லைங்க, கரண்ட்டு ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ. இதே நீங்கள் இஸ்ரேல் மித்த கண்ட்ரிலாம் நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு 5 பைசாங்கிற விதமாக கொடுக்குறான். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 70 லட்சம் லிட்டருக்கு 5 பைசான்னு போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சுங்க? ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70 லட்சம் லிட்டர் அப்படிங்கும்போது 3.5 லட்சம் ரூபா வந்து நீங்கள் வருஷம் தென்னை மரத்துக்கு நம்ம கணக்குக்கு தண்ணி கட்டணும்னா 3.5 லட்சம் ரூபா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு வருஷம் கொடுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உதாரணம். நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் சொட்டு நீர் பாசனம் போட்டு 150 லிட்டர் டெய்லியும் கொடுக்குறீங்க அப்படின்னா 35 லட்சம் லிட்டர் கொடுத்தீங்கன்னா போதும் வருஷத்துக்கு. நான் சொல்கிறது ஒரு ஏக்கராவுக்கு ஆவரேஜாக 60 டு 65 மரம் தான் இருக்கும். இந்த கணக்கு போடும்போது 35 லட்சம் லிட்டர் நீங்கள் தண்ணி கொடுப்பீங்க. 35 லட்சம் லிட்டருக்கு இப்போ நமக்கு நிலத்துலேருந்து ஃப்ரீயாக எடுக்கிறோம். கவர்மெண்ட் வந்து இலவசமாக கரண்ட் கொடுக்குது. நீங்கள் கரண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அது 5 HP மோட்டர் போடுறீங்க அப்படின்னா ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 5 பைசா கணக்கு வரும். நீங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 10 பைசா நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஒரு லிட்டருக்கு. 35 லட்சம் லிட்டர் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா வந்து வருஷம் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது, அப்புறம் நம்ம செலவு பண்ண வேண்டியது அத்தனையுமே நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம அதிலேருந்து எடுக்கிற அவுட்புட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லட்சமோ 1.25 லட்சமோ தான் வரும். அப்படிங்கும்போது நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. நாம் வந்து எது வரவு செலவு பார்க்காத செலவு பண்ணுறோம், எதுக்குமே கணக்கு வழக்கு இல்லாத செலவு பண்ணுறோம். அதனால தான் நீரோட அருமை தெரியறதில்ல. அப்படிங்கும்போது நம்ம தண்ணி செலவு பண்ணுறது நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தும் போது உங்களுக்கு தெரியும். நாங்கள் என்னென்ன டேட்டாஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதுலேருந்து எப்படி அதிக ஈல்டை கொண்டு வரணும் அப்படிங்கிற வந்து இன்னும் ஈஸியாக தெரிஞ்சுக்க. நான் உதாரணத்துக்கு தென்னை சொன்னேங்க, இன்னும் தென்னையை விட அதிக பயிர்கள் இருக்குது. அதெல்லாம் செலவு பண்ணும்போது இன்னும் நம்ம விவசாயமே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது ஒரு நீர் ஒரு சொட்டோட அருமையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணுங்கள். நீரை பாதுகாங்க. உதாரணத்துக்கு எல்லாருமே சொன்னாங்க பண்ணை குட்டை அமையுங்க, அடுத்தது வந்து போர்வெல்லை சுற்றி நீரை சேமிங்க அப்படின்னு. வருங்காலத்தில் அது மாதிரி பண்ணினீங்கனால் மட்டும்தான் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீயாக கிடைக்கிறத யூஸ் பண்ணி விவசாயம் பண்ண முடியும். நீங்கள் இதே மாதிரி நம்ம செலவு பண்ணிட்டு போகும்போது அடுத்து கவர்மெண்ட் அடுத்தடுத்த ஸ்கீம் எப்படி நம்ம அளவியில் குறைக்கலாம், அளவு யூஸ் பண்ணுற குறைக்கலாம். அப்படிங்கும்போது எலக்ட்ரிசிட்டியில் கை வைப்பாங்க, தண்ணியில் கை வைப்பாங்க, போர் ஓட்டக்கூடாதுன்னு கை வைப்பாங்க, கொடுக்குற தண்ணி வந்து நாம்ளே ரேஷனைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் கொண்டு வருவாங்க. மத்திய பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு ஆற்றுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. பியூராக இரிகேஷனுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 10,000 லிட்டர் வேணுமா 20,000 லிட்டர் வேணுமா எத்தனை நாளைக்கு ஒருக்கா கொடுக்கணுங்கிற சொட்டு நீர் போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கிராப்பை மட்டும் நீங்கள் வழங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அங்கே விவசாயிகளுக்கு வந்து தெரியறதில்ல, விவசாயம் பண்ண தெரியும், எப்படி தண்ணி பயன்படுத்த தெரியறதில்ல. அதே மாதிரி கொண்டு வரும்போது அந்த ஏரியாவில் எந்த போர் போடுறது கிடையாது. இபி சர்வீஸ் வந்து எல்லாமே பில் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது விவசாயம் யூஸ் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி டெக்னாலஜி கூடிய விரைவில் நம்ம கண்ணு கட்டுது. நம்ம வெளிநாட்டிலாம் சொல்லலை, மத்திய பிரதேசத்தில் இருக்குது. அடுத்த ஜம்ப்பு நம்ம முதலமைச்சர் யாராச்சும் போகிறாங்கன்னா தெரிஞ்சுட்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வரும்போது இந்த ஸ்கீம் கண்டிப்பாக வரும். நாம் ஒவ்வொருத்தர் எடுக்கிற ஸ்டெப்பு தான் விவசாயி. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டெப் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அதில் நான் சொன்ன மாதிரி பண்ணைக்குட்டை, அவினாசி ஏற்றிக்கிற ஸ்கீம் எப்படி நம்ம எஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறது, போரை எப்படி குறைவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஏரியாவில் நம்ம அவினாசி பல்லோட இந்த ஏரியாவில் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்கு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுறாங்கன்னா போர் மோட்டரில் தண்ணி வரதில்லை, 1/2 மணி நேரம் வந்தோடனே ஆஃப் ஆயிடுது. அதனால் கம்ப்ரஸர் போடுறாங்க. கம்ப்ரஸர் பண்ணினாங்கன்னா இருக்கிற எவ்வளோ தண்ணி வருதோ அத்தனையும் வெளியே எடுக்கிறாங்க.
புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி நிறுத்தி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் தேவை வந்து 50,000 லிட்டரா, நீங்கள் 80,000 லிட்டர் எடுக்கிறீங்க, அதிக தண்ணி கொண்டு போய் ஏன் காட்டில் விட்றீங்க? புரிஞ்சுதுங்களா? அளவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நாம் வந்து நம்மளோட தண்ணி வந்து இன்னொருத்துக்கு சேவ் பண்ண முடியும். கடவுள் பார்த்து கொடுத்தா எதுவுமே இல்லைங்க. 1 மணி நேரத்தில் குளங்கொட்டையை அடிச்சுட்டு போக முடியும். கடவுள் பார்த்து நிறுத்தினா 2 வருஷத்துக்கு மழையே இல்லாதையும் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நாம் பேலன்ஸ்டாக கொண்டு போவோம். நாம் பேலன்ஸாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே பேலன்ஸ் ஆயிரும். இதில் நாங்கள் என்ன டெக்னாலஜி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சொல்கிறேங்க. நாங்கள் மொபிடெக் நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா 2008 சார் சொன்ன மாதிரி 2008 ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க. 2008 3 டைரக்டர்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. மிஸ்டர் ராஜா சார், குமார் சார், நலசம் சார்ன்ட்டுங்க. 3 பேருமே விவசாயத்துலேருந்து வந்த ஃபேமிலி தான். விவசாயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணதில் பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேருந்து உலகத்துலேயே முதல்ல செல்ஃபோன்லேருந்து மிஸ்டு கால் மூலிமா ஆன் ஆஃப் பண்ணுறது கண்டுபிடிச்சோம். ஏன் மிஸ்டு கால் வழினா, நீங்கள் 2008, 10 பார்த்திங்கன்னா இன்கமிங்கிங் காஸ்ட்டு, அவுட் கோயிங் காஸ்ட்டு, ஒரு எஸ்எம்எஸுக்கும் காஸ்ட்டு. அந்த காலத்தில் விவசாயிகளுக்கு வந்து காஸ்ட்டு இது பண்ணக்கூடாது அப்படின்னு மிஸ்டு கால் வழியாக மோட்டர் ஆன் ஆஃப் பண்ணணுன்னு 2010 கண்டுபிடிச்சோம். அந்த 2010 கண்டுபிடிச்சி 2011, 12 வருஷங்களில் பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகள் அனைத்து விவசாயிகளுக்கு நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு விவசாயி சொட்டு நீர் வந்து அப்போ டெவலப் ஆகிட்டு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு மோட்டர் மட்டும் ஆன் ஆஃப் பண்ணுற பட்சத்தில் எனக்கு ஒரு 10 ஏக்கரா இருக்குன்னா 10 கேட்வால் இருக்குது, நான் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்கா போய் பாடும்போது நம்ம 2012 எஸ்எம்எஸ் மூலிமா, ஏன்னா அப்போ வந்து எஸ்எம்எஸ் தான் ஃபேமஸ், எஸ்எம்எஸ் மூலிமா வந்து வால்வ் ஆன் பண்ணுறது, V1 ஆனு, V2 ஆனு, V3 ஆனு அப்படிங்கிற டெக்னாலஜி வழியாக வால்வ் ஆன் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 1 by 1 போயிட்டுருக்குது. 2011, 12, 13, 14 வரும்போது நம்ம இன்டர்நெட் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஜியோ நெட்வொர்க் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இன்டர்நெட் ஃப்ரீன்னு வரும்போது தான் நம்மளோட டெக்னாலஜி அதிகமாகுது, ஃபார்மிங் நாலேஜ் அதிகமாகுது. நிறையா விவசாயிகள் வந்து சொன்ன விஷயம் என்னென்னா, ஏப்பா என்னால் மேனுவலாகவே கையை தீர்க்க முடியல, நான் ரிஞ்சு வச்சு நீக்கிறேன், இல்லைன்னா உடஞ்சி போயிடுது, இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நீக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா விவசாயிகளுக்கு தெரியல. அந்த காலத்தில் நம்ம சொலினாய்டு வால்வ் அப்படிங்கிற சொல்லி இஸ்ரேல்லேருந்து நாங்கள் டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து இப்படி போட்டு பயன்படுத்தி செயல்முறை நிறைய காமிச்சோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஆட்டோமேட்டிக் கேட்வால்லாம் இப்படி தான் இருக்குது, ரொம்ப சிம்பிள், மொபைல் ஒரு தட்டுனா வேலை செய்யுது அப்படிங்கிற வர தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கேட்வால் இருந்துங்க. அந்த ஆட்டோமேட்டிக் கேட்வால் வந்ததுக்கப்புறம் ஒரு ஏரியாவுக்கு உதாரணத்துக்கு தென்னைனா இவ்வளோ தண்ணி போகணும், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போகணும், 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா போகணும் அப்படிங்கிறது செட் பண்ணோம். ஏன் அப்படி செட் பண்ண அப்படின்னா, இப்போ நான் நடைமுறையில் இப்போ நிறைய விவசாயிகள் சொட்டு நீர் போட்டிருப்பீங்க, ஆட்டோமேஷன் பண்ணியிருப்பீங்க, பண்ணாத இருப்பீங்க. ஒரு தோட்டத்தில் ஆள் இருக்க தோட்டத்தில் எப்போ எனக்கு 10 ஏக்கரா இருக்குது, டெய்லி 1 மணி நேரம் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த ஆள்காரன் நீங்கள் உங்கள் கண்ணில் படுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்டால் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீக்கிட்டு இருப்பான். நீங்கள் தோட்டத்தை அடுத்த விஷயத்துக்கு போவீங்க, பேங்குக்கு போகிறீங்க, இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு போகிறீங்க, நல்ல கெட்ட காரியத்துக்குலாம் போகிறீங்க. அப்படிங்கிற விஷயத்தில் 5 கேட்வால் 6 கேட்வால் ஒட்டுக்கா நீக்கி விட்டுருவான், மரத்தடி படுப்பான், இல்லை கடைக்கு போவான், 12 மணிக்கு ஓப்பன் ஆகும், போயிட்டு வந்து நின்றுட்டு எனக்கு எனக்கெல்லாம் கட்டி முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் என்னென்னா அதிக தண்ணி தேவையில்லாத இடத்துல வேஸ்ட்டாக இருக்கும். 10 கேட்வால் 10 மணி நேரத்தில் பாயிற இடத்துல 20 மணி நேரம் தண்ணி போகும். நீங்கள் எடுத்து நீங்கள் தண்ணி வேஸ்ட் பண்ணுறீங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல ஆட்டோமேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற வயசில் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா போகணுமா, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா போகணுமா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா போகணுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக போயிடும். என்னாங்கன்னா நீங்கள் எடுக்கிற நீரின் அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடும். உதாரணத்துக்குன்னா உங்களுக்கு 10 ஏக்கரா 10 மணி நேரத்தில் பாயணும், 10 மணி நேரத்தில் பாயும், மீதி 14 மணி நேரம் ஐடியலாக நிறுத்தலாம். இதே மேனுவலாக பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால 24 மணி நேரம் பாய்ச்சிட்ருக்கும். நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆட்டோமேஷனில் வந்துருக்குது. டைமர் ஃபெசிலிட்டிஸ் வந்ததுக்கப்புறம் போர் மோட்டரே 1 மணி நேரத்துக்கு ஒரு ஓடணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு ஓடணும், டைம் செட் பண்ணி விட்டுறோம். இதே மாதிரி நாங்கள் ஆட்டோமேஷனுக்கு நாங்கள் எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்ல, போய் பாருங்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே எப்படி நாங்கள் அந்த இடத்துல நீரை சேமிக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நடைமுறை சிஸ்டத்திலிருந்து, அதாவது சொட்டு நீர் போடாமல் நடைமுறை சிஸ்டத்திலிருந்து சொட்டு நீருக்கு வரீங்கனாவே 60% நீரை சேமிக்கலான்னு சொல்லிக்கிறாங்க. விவசாயி இன்ஜினியர் தான். ஒரு விஷயத்தை சொன்னால் அதில் எப்படி இன்னும் எஃபிஷியன்சியாக படுத்தோன்னு தெரியும். அதை கொண்டு போய் சேர்த்துறதா. நீங்கள் ஒரு பண்டி பார்த்து சக்ஸஸ் ஆச்சுன்னா எதுவும் விட மாட்டேங்க. கரெக்டுங்களா? இஸ்ரேல், நாங்கள் அசர்பைஜான் இந்த மாதிரி டைக்கிங் எல்லாம் போயிட்டு வரோம் பார்த்தீங்களா. அங்கே போன இடத்துல நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேங்க. 1000 ஹெக்டேர் விவசாயம் பண்ணுறாங்க. 1000 ஹெக்டேர் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேர் தான் அந்த 1000 ஹெக்டேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே போகும்போதே நான் கேட்டுக்கிட்டேன், ஏன்னா இடம் எப்படி இருக்குங்க, மேடு பள்ளமாக இருக்குங்களா இல்லை இறக்கமாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தேன். கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குங்க, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க, ரொம்ப மேடாட்டு இருக்குதுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னது நம்ம ஊரில் மேடுன்னு என்ன நினைப்போம், ஒரு 100 அடி இருக்குது 50 அடி இருக்குன்னு நினச்சோம். அங்கே தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் இறக்குறாங்க. இறக்கி நான் உள்ளுக்கு வாக் பண்ணுறேன். எங்கேங்க மேட்டையவே காணுன்னு கேட்டால் 1 அடி வித்தியாசமே அவளுக்கு மேடுங்கிறாங்க. 1 அடி வித்தியாசம். என்னத்துக்கு காரணம் அப்படின்னா ஆள் பிரச்சனை. அங்கே ஆள் பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, டிராக்டர்ஸ் போக முடியல, கரெக்டாக தண்ணி கட்ட முடியல அப்படிங்கிறக்கோசரம் லெவலிங் ப்ராப்பராக இருக்கும். அது இல்லாத அந்த 1000 ஹெக்டேர் ஒரே ஆள் கிடையாதுங்க, 3 பேர்த்தோடது. 350 ஹெக்டேர் 350 ஹெக்டேராக பிரிச்சுருக்கிறாங்க. வரப்புங்கிறதே கிடையாது.
தண்ணி கட்டுறாங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு கிராப் இருக்கும், இன்னொருத்தர் ஒரு கிராப் இருக்கும், இன்னொருத்தர் ஒரு கிராப்பு, எல்லாத்துக்கும் சேர்ந்து 4 பேர் வேலைக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த 4 பேர் தண்ணி கட்ட வேண்டியது, டிராக்டரோட வேண்டியது, மருந்தடிக்க வேண்டியது எல்லாமே டெக்னாலஜி தாங்க. ட்ரோனில் தான் மருந்தடிக்குது, ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க, அந்த டைமுக்கு போயிட்டு வந்துடுது. தண்ணி கட்டுறது அதே மாதிரி தான், தண்ணி ஆட்டோமேஷன் போட்டு விட்டாங்க, எல்லாம் ஆட்டோமேட்டிக் இரிகேட் ஆகுது. ஹார்வெஸ்ட் அதே மாதிரி தான், கான்ட்ராக்ட் சொல்லிட்டா கான்ட்ராக்ட்கார் வந்து பொறிச்சிட்டு பிரிட்ஜ் கட்டிக்கிறாங்க. ஏன்னா 1000 ஹெக்டேரும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமில்லைங்க, உங்களுக்கு 2500 ஏக்கரா 2500 ஏக்கர் பிரிட்ஜ் இருக்கும், வெயிட் போட்டு வெளியே போகுது. பறிக்கிறது முதல் கொண்டு, அதாவது நீங்கள் நட்டுறது முதல் கொண்டு மிஷின், பறிக்கிற வரைக்கும் மிஷின், எங்கேயுமே ஆள் கிடையாது. 1000 ஹெக்டேருக்கு 4 பேர் தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து என்ன காரணம் அப்படின்னா, அங்கே தோட்டத்துக்குள்ளே போகிற ஒரு அடி சரி ஓகே இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன், இவங்களுக்கு இதே மேடாக தெரியுது, நம்ம ஊரில் வந்தால் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு வந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கவர்மெண்ட் வந்து குட்டைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. பயிர் பண்ணணும். உதாரணத்துக்கு நம்ம கேரட்னு எடுத்துங்க, கேரட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7500 லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 7500 லிட்டர் வரைக்கும் எடுத்திங்கன்னா ஒரு பைசா. அந்த இடத்துல நீங்கள் 7500 லிட்டர் தாண்டி 8000 லிட்டர் எடுத்துட்டிங்கன்னா 8000 லிட்டருக்கு 10 பைசா மாற்றிடுறான். எதுக்குன்னா விவசாயத்தை எஃபிஷியன்சியாக பண்ணுங்கன்ட்டு. அதே மாதிரி என்னென்ன டெக்னாலஜி வேணும் அத்தனையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது நான் போய் 4 பேர் நின்னாங்க, 4 பேர் நின்றுருந்தா ஓகே ஏதோ ஃபார்ம் ஓனராட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி எல்லாம் டக் பண்ணிக்கிறாங்க, சூப் போட்டுக்கிறாங்க, ப்ராப்பராக ஜீன்ஸ் பேண்ட் போட்டு இருந்தான். நான் அப்புறம் போய் ஒன்றில் போன இடத்துல வந்து ஒரு கார் மாட்டிக்கிச்சுங்க. கார் மாட்டினது வந்து எடுக்கிற பார்த்தா அவனே மவுண்டி எடுத்துகிட்டு வந்து நோண்டுறான். ஏன்னா அங்கே படித்து வேலை இல்லாத இருக்கிறாங்க. அதனால் விவசாயத்தை வந்து விவசாயமாக பண்ணுறாங்க. அது இல்லாத ஒரு டெக்னாலஜி அந்த விவசாயம் பண்ணுற அந்த 4 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா 1 வருஷம் ட்ரைனிங்க்கு வேறு கண்ட்ரிக்கு அனுப்பிச்சுட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. எப்படி நம்ம சொட்டு நீர் பாசனம் பார்க்கணும், எப்படி ட்ரிப்பை ஆட்டோமேஷனை மெயின்டைன் பண்ணணும், எப்படி பயிரை மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன மாதிரி டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும்னு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஏரியாவில் கருத்தரங்கு இது மாதிரி அக்ரி யூனிவர்சிட்டி இது மாதிரிலாம் நடத்துகிறாங்க. யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய டெக்னாலஜி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எதுவுமே காசு கிடையாதுங்க. கருத்தரங்கெல்லாம் நடத்திட்டு வராங்க. விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நடத்துகிறாங்க. நீங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த கால சூழ்நிலையில் எந்த மாதிரி பயிர் பண்ணலாம், எந்த கால சூழ்நிலையில் எப்படி பண்ணலாம், எந்த நீர் மேலாண்மை மெயின்டைன் பண்ணலாம், எந்த காலநிலையில் எந்த பயிரிடலாம் அப்படிங்கிற டெக்னாலஜிஸ் எல்லாம் கொடுத்துட்டு வராங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரிலாம் விவசாயிகள் இருக்கிறாங்க. படிக்காதவங்க மட்டும் விவசாயி கிடையாது, படித்த நல்ல ஹை லெவலில் இருக்கிறவங்க விவசாயி தான். உதாரணத்துக்கு உங்களுக்கு இஸ்ரேல் எடுத்துக்கங்க, முன்னோடி தான் இஸ்ரேல். ஊதர்கள் கொண்டு போய் அங்கே விட்டு அந்த கண்ட்ரியில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவையில் வந்து தள்ளி விட்டனால அந்த ஆளு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா சாப்பிடணும்ல, நீங்கள் ஒரு பவுண்ட்ரி போட்டு விட்டு அந்த கொண்டு போய் விட்டுட்டீங்க, என்ன பண்ண முடியும்? 10 நாள் இருக்கலாம், 11 நாள் சாப்பிட்றதுக்கு எதுவும் பண்ணணும்ல. அப்போ தான் இருக்கிற தண்ணி எப்படி பயன்படுத்தி விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு டெவலப் பண்ணது. சொட்டு நீர் ஃபஸ்ட்டு சொட்டு நீர் டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது சாயிலஸ் இரிகேஷன் கொண்டு வர்றாங்க. சொட்டு நீரில் தண்ணியே கண்ணுக்கு தெரியாதுங்க. இஸ்ரேல் போனவங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் போகாத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் நம்ம மாதிரி ரவுண்ட் பாட்டி தண்ணி கட்டினா அந்த இடத்துல ஸ்பாட் பெயின் அந்த இடத்துல எவ்வளோ ஃபைன் போடுறான்னு தெரியாது, தண்ணியே தெரியாது. ஒரு மரத்துக்கு நம்ம தான் 4 லிட்டர் 8 லிட்டர் இப்போ 16 லிட்டர் ட்ரிப்பர் வரைக்கும் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்டில் பேசுவாங்க. 0.2 லிட்டர் டிஸ்சார்ஜ், 1 லிட்டர் டிஸ்சார்ஜ், 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் அந்த இடத்துல வரும். மரத்துக்கு எண்ணி கொடுப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த இடத்துலேருந்து அவை டெவலப் பண்ணி உலகத்துலேயே முன்னோடி கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கிக்கிறாங்க. டெக்னாலஜி தான் 1 by 1 நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதில் வந்து மொபிடெக் பார்த்தீங்க என்ன பண்ணுறேன்னா, அங்கே இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம விவசாயிகள், ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சிறு குறு விவசாயிகள் தான். 5 ஏக்கரா 10 ஏக்கரா 5 ஏக்கரா, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஒரு 50 ஏக்கரா 100 ஏக்கரா இருக்கும், எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது. அப்படிங்கும்போது நம்ம மக்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்னாலஜி கொண்டு போகணும், எப்படி டெக்னாலஜி கொண்டு போகணுங்கிறது சின்ன ஃபார்மர் யூஸ் பண்ணுற மாதிரி சின்ன ஃபார்மருக்கு யூஸ் பண்ணுற வகையில் விலையில் முதல் கொண்டு நம்ம கண்ட்ரோலர் உருவாக்கிக்கிறோம். அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன செல்ஃபோன் மோட்டர் ஸ்டார்டருங்க, வால்வ் கண்ட்ரோலர், ஆட்டோமேட்டிக்காக பேக்வாஷ் சிஸ்டம், அதுக்கடுத்து உரம் மேலாண்மைக்கு வர்றதுங்க. அது இல்லாத டெக்னாலஜியில் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் டெக்னாலஜி. ஏன் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, நாங்கள் மொபிடெக் உங்களுக்கு கொடிசியாக வருஷம் நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம். ஒயர்டுனா ஒயர்லெஸ்னால் என்ன கேட்குறீங்க? உதாரணத்துக்கு நம்ம ஏரியாவில் 1 ஏக்கரா இந்த சைடு இருக்கும், இன்னொரு ஏக்கரா நம்ம பங்காளி காட்டை தாண்டி அடுத்தது இருக்கும். அந்த டைமில் என்னென்னா நம்ம நல்லா சகசமாக இருக்கும்போது சொட்டு நீர் போடும்போது பைப் போட்டு போயிருப்பீங்க, அதுக்கடுத்து பைப்பு பஞ்சரானா கூட ரிப்பேர் பண்ணுற கூட மாட்டாங்க. அந்த டெக்னாலஜி நம்ம யோசிச்சு ஒயர்லெஸ் வேணும் நம்ம ஏரியாவில். ஏன்னா பிட்டாக தோட்டம் இருக்குது, ஆனால் கிணறு ஒரு பக்கம் இருக்குங்கிறது இதில் பார்த்து ஒயர்லெஸ் டெக்னாலஜி கொண்டு வந்தோம். அந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, நம்ம தோட்டத்தில் மோட்டர்கிட்ட நம்ம மோட்டர் கண்ட்ரோலர் மாட்டிடுவோம். அந்த இடத்துல ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிட்டர், உதாரணத்துக்கு வாக்கி டாக்கி மாதிரி நம்ம பண்ணிடுவோம். டவருங்கிறது பெரிய டவர் மாதிரிலாம் இருக்காதுங்க, ஒரு சின்ன ஏண்டனா குச்சி மாதிரி தான் இருக்கும். அந்த ஏண்டனா நம்ம ரூமில் மேலே மாட்டிட்டா போதும்.
அதிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மோட்டர் வச்சுருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் வால்வ் வச்சுருந்தாலும் சரி, கம்யூனிகேஷன் பண்ணிக்கும். ஒயர்லெஸ்ஸுங்கிறது இவ்வளோ தான். நம்ம போய் வானத்துக்கு க்ளவுடுக்கு போய் நம்மளுக்கு வரதெல்லாம் கிடையாது. ஒயர்லெஸ்ஸுங்கிறது மைக் மாதிரி தான். இந்த மைக் என்ன பண்ணுறதுன்னா அந்த ஸ்பீக்கரோட கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி தான். எங்கள் டிரான்ஸ்மிட்டர் இப்படி இருக்கும் பம்ப் ரூமில். ஸ்டார்ட் ரூமில் இருக்கிறது வந்து இதிலிருந்து 2.5 கிலோமீட்டருக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வால்வ் மாட்டிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வேறு எந்த டெக்னாலஜி கிடையாது. ஏன்னா நம்மளோட விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் டெக்னாலஜி உருவாக்கி இருக்கிறோம். இதில் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே சோலார் தான் சார்ஜ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலர் இவ்வளோ தான் இருக்குங்க. இந்த சோலார் பேனல் தான் இருக்குது. பெரிய சோலார் பேனல்லாம் கிடையாது. இந்த சோலார் பேனல், இந்த கண்ட்ரோலர் வந்து இந்த கண்ட்ரோலர்லேருந்து 2 வால்வு 4 வால்வ் ஆன் பண்ணிக்கிற மாதிரி வரும். இதுலேயே பேட்ரி இருக்குங்க. நீங்கள் சொல்லலாம் எனக்கு மோடம் பாட்டமாக இருக்குது, தண்ணி வாயுமான ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி தென்னந்தோப்புக்குள்ளே வைக்கிறேன், எனக்கு வெயில் அடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் பேனலுக்கு ஒரு நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற 8 மணி நேரம் வெளிச்சத்தில் 1.5 மணி நேரம் வெளிச்சம் பட்டால் போதும். 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக போடணுங்கிறது கிடையாது. அந்த 8 மணி நேரத்தில் 10 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படி வரும். 1.5 மணி நேரத்தில் வந்துன்னா இந்த கண்ட்ரோலரில் இருக்கிற பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். இந்த பேட்டரி ஒரு டைம் சார்ஜ் ஆகிடுச்சுன்னா 4 நாளைக்கு உங்களுக்கு வெயிலே இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக இரிகேஷன் நடக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பேட்டரியோட கெப்பாசிட்டி 4 நாளைக்கு உங்கள் வால்வ் ஆன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டெக்னாலஜி பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அது இல்லாத கண்ட்ரோலர் கொண்டு வந்துட்டு இப்போ விவசாயிகள் என்னென்னா இப்போ சொல்கிறது, எதாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ்ப்பா, இடி விழுந்தால் போயிடும், மழை வேஞ்சா போயிடும் அப்படிங்கிற அப்படி அதெல்லாமே மனசில் வச்சுக்கிட்டுங்க நாங்கள் விவசாயத்துக்கு பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம வந்து அவங்களுக்கு இன்னும் அதிக சேவை கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் நம்ம கொடுக்குற கண்ட்ரோலர் அத்தனைக்கு பார்த்திங்கன்னா 3 வருஷம் வாரண்டிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்துருக்கிறோம். எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ்னு 1 வருஷம் தான் கொடுக்கும். நீங்கள் எந்த கம்பெனியாலும் எடுத்துக்கங்க, எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி 1 வருஷம் தான் இருக்கும். நாம் கொடுக்குற அனைத்து கண்ட்ரோலருக்கு 3 வருஷம் வாரண்டிங்க. இடி மழை வெயில் எதில் இருந்தாலும் சரி. எங்களுக்கு தேவை அந்த இடத்துல தீ வச்சு ஃபெயிலியர் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து நாம் செயற்கையாக பண்ணுறது. அதே மாதிரி கழட்டி தண்ணிக்குள்ளே போட்டு அமுத்திடக்கூடாது. இது 2 இல்லைன்னா 3 வருஷத்துக்கு வாரண்டி கொடுக்குறோம். எல்லா விதமான கண்ட்ரோல். எதுக்குன்னா விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ஒரு செலவு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வருமானம் வந்துன்னா செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டோம். இப்போ இருக்கிற வருமானத்துக்கு கம்மியாக இருக்கிறனால அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிக்கிறோம். அதனால தான் டெக்னாலஜியே பெனட்ரேட் ஆக மாட்டேங்குது. நாங்கள் அந்த டெக்னாலஜி பெனட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணுறோன்னா விவசாயிகளுக்கு வருவாங்க அப்படிங்கிற நாங்கள் யோசிச்சு என்ன காஸ்ட்டில் கொடுத்தா வருவாங்கிற யோசிச்சு பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா சப்சிடி ஸ்கீமு இந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணிக்கிறோம். கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஹெக்டேர் அதாவது ஒரு 2.5 ஏக்கராவுக்கு 40,000 விதமாக கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நாங்கள் 1 லட்சம்னு இன்க்ரீஸ் பண்ணி கேட்டுருக்குறோம். அது வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோ மிஷினும் உங்களுக்கு சப்சிடியில் வந்துடும். ஆட்டோ மிஷின் சப்சிடி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேர் 2.5 ஏக்கராவுக்கு 1 லட்சம் போது நம்ம டெக்னாலஜி பார்த்திங்கன்னா மீறி போனால் ஒரு 60,000 70,000 வரும். அப்படிங்கும்போது 100% சப்சிடி வரும். இந்த விதமாக நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு வந்துட்டுருக்குறோம். இதோட நோக்கம் என்னென்னா கடைசியாக அல்டிமேட் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேங்க. அல்டிமேட் என்னென்னா நீரை சேமிக்கணும், விவசாயத்தை வந்து இன்னும் லாங் டைம் வரைக்கும் கொண்டு போகணும், அனைத்து விவசாய நிலமாக இருக்கணுங்கிறத நோக்கத்தில் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் எல்லாமே சைட் வேல்யூ ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ போயிடுச்சு. ஆனால் எல்லாமே கடைசியில் காலையில் சாப்பாடு இல்லைன்னா சைட்டுக்கு போகவே முடியாது. மத்தியானம் நீங்கள் சைட்டில் வேலை செஞ்சாலும் சரி, பில்டிங்கில் வேலை செஞ்சாலும் சரி, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வந்தாகணும். விவசாயம் இல்லாத இது இருக்காதுங்க. நீங்கள் இருக்கிற ஒரு நிலத்தை வந்து விவசாயம் பண்ணிகிட்டே இருங்க, இருக்கிற தண்ணி கரெக்டாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக விவசாயிகளாக அடுத்த லெவல் போக முடியும். புரிஞ்சுதுங்களா? எல்லா மீட்டிங் எடுத்துக்கங்க. நீங்கள் விவசாயிகள்னால் எல்லாருமே பயப்படுவாங்க. லைக் நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், விவசாயி கண்டு பயப்படுவாங்க. ஏன்னா ஷார்ப்பான கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. கரெக்டுங்களா? ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் சொன்னால் நம்மளை பாயிண்ட் பண்ணி ஹோல்டு பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு கேட்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? ஒரு ஆஃபீஸர்ஸ் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது விவசாயிகள் வந்து எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் 10 துண்டோடு போவாங்க, கேள்வி ஷார்ப்பாக கேட்பாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துட்டாங்க, ரிசல்ட் வரலைங்கிற காரணத்தில் தான் ஷார்ப்பான கொஸ்டின்ஸ் வரும். அதனால் விவசாயிகள் கேட்குற கொஸ்டினை எப்பவுமே நிறுத்த வேண்டாம், கேட்குற கேள்வி கேட்டே இருங்க. அப்போ தான் வந்து நம்ம திறக்கிற கதவுகள் திறந்துகிட்டே இருக்கும். அதனால் எந்த விஷயத்தையும் விட்டுற வேண்டாம். முயற்சி தான் வெற்றி. கரெக்டுங்களா? முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம், வெற்றி கிடச்சிட்டே இருக்கும். அவினாசி எப்படி சக்ஸஸ் கிடச்சி, அவினாசி எத்திக்கடை சக்ஸஸ் கிடச்ச மாதிரி அடுத்த ஸ்கீம் நாங்கள் என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ நாங்கள் கொண்டு வரோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொல்கிறோம் என்ன ஸ்கீம் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி இருக்குதுன்னு நாங்களும் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு மத்திய பிரதேஷ் சிஸ்டம் வந்தது அப்படின்னா இங்கே இருக்கிற நிறைய விவசாயிகள் இன்னும் பயன்படுவீங்க. ஏன்னா போர் ஓட்ட வேண்டியதில்லை, கரண்ட் செலவு பார்க்க வேண்டியதில்லை, எதுக்கு செலவு பண்ண வேண்டியதில்லை. நம்ம தோட்டத்துக்கு தண்ணி வருதுன்னு என்ன பண்ணுவோம், விவசாயம் பண்ணுவோம் இல்லைங்க. கரெக்ட் இல்லை? அதே ஸ்கீமை வந்து நாங்களும் கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். அது கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்துடும். நீங்கள் இருக்கும்போதே பார்த்துட்டு போயிட முடியும். புரிஞ்சுங்களா? அதுக்கு நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல வந்து நீர் காப்போம் ஒரு நிகழ்ச்சி வந்து ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சத்தியமங்கலத்தில் ஈவெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 20 விவசாயிகள் வந்திருந்தாங்க. அங்கே விவசாயிகள் பார்த்திங்கன்னா அத்தனையுமே பார்த்திங்க அப்படின்னா வாய்க்கா எல்பிபி லோயர் பவானி ஏரியாவில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து
இன்னுமே கடைமடையில் இருக்க அந்த முன்னாடி இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க ட்ரிப்பே போடல. விவசாயி என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க, மதவை வச்சுக்கிறாங்க, மதவை தூக்கி விட்றாங்க, தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்குது. அவிகளுக்கு வந்து இன்னும் ட்ரிப்பு வரல. அவி எல்லாமே ட்ரிப்பு பயன்படுத்துகிறக்கு ஆரம்பிக்கிற போது பார்த்திங்க அப்படின்னா டேமில் இருக்கிற தண்ணி நம்ம ஒரு வருஷத்தில் 90 அடி வர தண்ணி வந்து 2 வருஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, இப்போ உங்களுக்கு சார் சொன்னார் பார்த்தீங்களா, உடுமல்பேட்டையில் ஒரு ஸ்கீம் அமராவதியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அதோட ஸ்கீமோட நோக்கம் சிம்பிளுங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, வாய்க்காலில் கழிவு நீர் இருக்கிற இடத்துல ஒரு குட்டையை கட்டுறாங்க. அந்த குட்டையிலேருந்து பம்ப் பண்ணி 1000 ஹெக்டேரோ 1000 ஏக்கரோ ட்ரை பண்ணுறாங்க. சொட்டு நீர் போட்டு தண்ணி கொடுக்குற அளவுக்கு பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் சக்ஸஸ் ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்தடுத்த ஏரியாலே டெவலப் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கு நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த இடத்துல விவசாய நிலத்தில் விவசாயம் இருக்கா இல்லையா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன கிராப் இருக்குது, கரெக்டான தண்ணி எவ்வளோ கொடுக்கணும், அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் கொடுத்துட்ருக்குறோம். புரிஞ்சுங்களா? இந்த டெக்னாலஜிஸ் வரும்போது பார்த்திங்கன்னா விவசாயம் இன்னும் டெவலப் ஆக முடியும். இந்த நீர் காப்போம் நிகழ்ச்சியோட நோக்கம் இதுதாங்க. ஃபஸ்ட்டு சத்தியில் நடத்தினோம், அடுத்து வந்து அந்தியூரில் நடத்தினோம். சத்தி விவசாயியோட அந்தியூர் விவசாயிகள் வந்தாங்க. ஏன்னா அந்தியூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவினாசி அத்திக்கடவு கவர்மெண்ட் கொண்டு வந்த மாதிரி அங்கே விவசாயிகள் ஒரு 100 விவசாயிகள் சேர்ந்து பவானி ஆற்றுல தண்ணி எடுத்து கொண்டு வந்து உடக்காமட்டு விடாத காடுன்னு சொல்லுவீங்க அந்த காலத்தில். அந்த காட்டை பொன் விளை பூமியாக மாற்றிக்கிறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் அந்த 4 ரோடுங்க, நீங்கள் வெள்ளித்திருப்பூர், அந்தியூர் ஏரியா, அந்தியூர் நம்மளுக்கு தெரிஞ்சு குருணாசாமி கோயில், குருணாசாமி கோயிலுக்கு ஆப்போசிட் ஏரியாலாம் போய் பாருங்கள், அத்தனை வாழை மஞ்சள் எல்லாமே இருக்குங்க. எல்லா விவசாயிகளும் டெவலப் ஆகிட்டாங்க. நாங்கள் 2005 போனதை விட இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா எண்டேராக தெரியும். நீங்கள் 2005 கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இப்போ 2026 கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிங்க, எண்டேராக தெரியும். வர நிலமாக இருக்கிறது அப்படியே விவசாய பொன்விளை பூமியாக மாறிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அவியோ ஸ்கீம் அவி வந்து நமக்கு நாமங்கிற கொண்டு போயிட்டாங்க, அவி செலவு பண்ணி. அதே மாதிரி தான் அந்த அந்தியூர் நடத்தினா அந்த விவசாயிகள் அவியோட எப்படி இருந்தது, என்ன மாதிரி இருந்தது அதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அடுத்தது ஈவெண்ட் இப்போ நம்ம அவினாசியில் நடத்திக்கிறோம். அவினாசியில் இவ்வளோ விவசாயிகள் வந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நீரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அடுத்தடுத்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா மாதம் நடத்திட்டு வரோம். அது வழியாக உங்களுக்கு ஒவ்வொரு ஈவெண்ட்டோட வீடியோஸு ஒவ்வொரு ஈவெண்ட்டும் நடக்கும். ஒவ்வொரு பக்கம் நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெக்னாலஜி பற்றி சொல்லுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் என்னென்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து விவசாயிகளுக்கு நன்றிங்க. விவசாயம் தோற்காது, காப்போம் நிலம் காப்போம், நிலம் காப்போம்.